நேரங்களில் நம்மளையும் மீறி சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே அப்படி தான் பிரபல யூடியூபர் அதே போல் இன்ஸ்டாகிராம் பிரபலமான ராகுல் அவர்களுக்கு நடந்திருக்கு. தன்னுடைய மனைவியை பார்க்கறதுக்காக அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. போன நேரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டியை ஓட்டிட்டு போயிருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு பஸ் டிரைவர் பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு ஏன்பா இவ்வளோ வேகமாக போகிற அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மின்னல் வேகத்தில் போயிருக்கிறாரு. அதனால் அவர் பாலத்தில் அந்த டிவைடர் மேலே மோதிருக்கிறாரு. அதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாலத்து மேலே மோதினதுனால அவருடைய கை கால்கள் உடைஞ்சதோட மட்டும் இல்லாமல் தலையில் பின்பகுதியில் அடிபட்டிருக்கு. இரத்த வெள்ளத்தில் மூழ்கி போய் இருந்திருக்கிறாரு. அவரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி முதலுதவி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலே அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. இப்படி வேகமாக போய் என்னதான் பண்ண போகிறோம், இப்போ வாழ்க்கையே போயிடுச்சு, உயிரே போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. மிகப்பெரிய அளவில் பிரபலமானார். மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக புது புது ஐடியாக்களை யோசித்து அவர் வீடியோக்களை போட்டார். கிட்டத்தட்ட 8 lakhsக்கு மேலே அவருக்கு ஃபாலோயர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் ஒரு பகுதியை ஏழை மக்களுக்கு உணவு வாரத்தில் ஒரு முறை வாங்கி கொடுக்கறத வழக்கமாக வச்சுருந்துருக்கிறாரு. அது தன்னுடைய அப்பா அம்மாவிற்கு தான் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாரு. அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. இவரை இப்போ முஸ்லீம் முறைப்படி அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மனைவி சமீபத்தில் ஒரு உருக்கமான பேட்டியை ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, என்னுடைய கணவர் ஏற்கனவே திருமணமானவர்னு தெரிஞ்சு தான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் கன்சீவாக இருக்கேன்றது கன்ஃபார்ம் ஆக போகுது. இந்த சூழ்நிலையில் என்னை விட்டு அவர் போயிட்டாரு. 21 வயதில் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. அதோட ராகுல் அவர்களுக்கும் 27 வயது ஆகுது. இந்த சூழ்நிலையில் இப்போ அவருக்கு இப்படி ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இது, நல்லா இருந்த பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் நிதானம் அப்படின்றது ரொம்பவே முக்கியன்றது எல்லோருக்குமே இது போன்ற விஷயங்கள்லேருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாடம். விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வீடியோக்கள் அதே போல் எத்தனையோ மெசேஜ்கள் இருந்தாலும் கூட நம்ம சில விஷயங்களை ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்தால் அது நம்மளுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். ராகுலினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம்.